தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் சென்னைக்கு வந்திருக்கிறார் கூட்டணி குறித்து பேச்சு நடத்த. அவர் தங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு இவர் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு போய் பார்க்கிறார். இது என்ன விசித்திரமான காட்சி ஒன்று உங்களுக்கு தோன்றலாம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்கிற மகத்தான ஆளுமை வழிநடத்திய அதிமுக இன்றைக்கு எப்படி இருக்கிறது? மத்தியிலே வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த திரு ஜஸ்வந்த் சிங் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இல்லம் தேடி சென்று அவருடைய நேரம் கேட்டு அவரை போய் சந்திக்கக்கூடிய நிலையில் அதிமுக இருந்தது. அது ஒரு காலம். ஆக இப்படி சொன்னவுடன் திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் சந்தோஷப்பட வேண்டாம். அது எப்படி மாறி இருக்கிறது அதையும் சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைமையில் இருக்கிறது? கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களோடு தான் இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே உள்ளுக்குள் உதறல் இருக்கிறது. சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜேஷ்குமார் பேசுகிறார். நாங்கள் இல்லாமல் திமுக ஆட்சிக்கு அமைக்க முடியாது. ஒரு வலுவான எதிர்ப்பு குரலை கூட, கண்டன அறிக்கையை கூட விட முடியாத நிலைமையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கிருந்து எங்கு இறங்கியது என்று இங்கே பேசியவர் சொன்னார். அது உண்மைதான். இது காங்கிரஸ் எங்கிருந்து எங்கு இறங்கியது என்று. அது ஒரு காலம். அப்போது மத்தியிலே காங்கிரசிடம் ஆட்சி இருந்தது. மாடியிலே ரைடை விட்டு கீழே பேச்சுவார்த்தை நடத்தியது. மாடியிலே கலைஞர் டிவியிலே ரைடு, கீழே 63 சீட். அன்றைக்கு காங்கிரஸ் 63 சீட்டு வாங்குகிற நிலைமையிலாக இருந்தது. என்றைக்கு இருந்தது? அது ஒரு காலத்திலே ஒன்றுபட்ட காங்கிரஸாக இருந்தபோது, பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் இருந்தபோது எம்ஜிஆரே 60 சீட்டு கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு அதற்கு வளர்ச்சியே கிடையாது, தேய்மானம் தான். அந்த தேய்மானம் கண்டு வந்த காங்கிரஸுக்கு 63 சீட்டை கொடுக்க வேண்டிய நெருக்கடிக்கு திமுக தள்ளப்பட்டது என்றால் மாடி ரெய்டு. இப்போது காங்கிரஸ் மிரட்டி மீன்பிடிக்க பார்க்கிறது. திமுகவால் சும்மா மேடையில் பேசுகிறாங்களே தவிர ஒரு வீரமாக பேசுகிற மாதிரி ஒரு போஸ்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தன்னை காட்டிக்கொள்வது. ஆனால் இங்கே குறிப்பிட்ட நண்பர் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் கூறியதைப் போல தாவேகாவை பார்த்து திமுக மிரண்டு இருக்கிறது. தாவேகாவுடைய வளர்ச்சி திமுகவை நடுங்க செய்கிறது. அதன் காரணமாகத்தான் கை எங்களோடு இருக்கிறது என்று கை நடுக்கத்தோடு துணை முதலமைச்சர் பேசுகிறார்.